நான் விஜயண்ணா. நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோலாம் அனுப்பிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து திமுக கட்சியில் இருந்து நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்து, அதனால் வந்து நான் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஓட்டு போட ரிஜிஸ்டர் எடுத்து நான் வச்சுக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு இந்த கன்னி நகரில் நீங்கள் வரமாட்டீங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு என் உயிரை போனால் கூட அடுத்த எலெக்ஷன் இந்த கன்னி நகரில் வர வைக்கிறேன். அதேமாரி காவல்துறை ஐயாவுகளுக்கும் ஒரு சொல்கிறையா, என் மேலே போட்ட ரவுடி கேஸை வந்து ஏசி எழுதுறேன்ற அதிகம் எடுத்துருங்க ஐயா. அது செய்து உங்களுக்கு புண்ணியமாக போகும். உங்கள் காலில் கூட ஒரே நான் அதேமாரி நான் செத்துட்டேனாக்கா, யாரெல்லாம் நான் வெட்டு போட்டு எவனா என்னை வெட்டி இதெல்லாம் மரத்துங்கிறது பூச்சி நான் செத்துட்டேன்னா கூட தயவு செய்து இந்த ஊரில் இருக்கிற ஜனங்க, பத்தாவதில் இருக்கிற ஜனங்க தயவு செய்து என் வீட்டு வந்து சாவாடுறவங்க யாரும் வந்து வந்து பார்த்துடாதீங்க. என் தங்காச்சி ரெண்டு தங்காச்சி வண்டி வந்து என் சாவை எடுத்து போட்டால் தெரியாது தீர்த்துறாங்கன்னு சொல்லி தெரியும். தயவு செஞ்சு வராதிங்க யாருமே சாவண்ட. நான் இந்த தேர்தல் 4ஆம் தேதி ரிசல்ட் வரலனாக்கா நான் தற்கொலை பண்ணுறதுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆனால் தோற்று அங்கே சென்னையில் கெஸ்டார் சொல்லிட்டு நான் தகவல் பார்த்தேங்கண்ணா. விஜயண்ணா சென்னையில் டெஸ்ட் விடுவாங்கலாம் வந்து இது கேள்விப்பட்டேன். செல்லியும் பார்த்தாலே நீங்கள் அந்த வந்து கெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மப்சல் செயல் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு தெரியும். ஆனால் மப்சல் செயல் சிஎம் சார் வந்தாருன்னா கூட நீங்கள் சென்னையில் வந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பவர் இருக்குது வந்து உங்களுக்கு. ஆனால் கம்பல்சரி திமுக மப்சலில் வந்துடும். சென்னையில் வரது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த இவரு இருப்பாங்க, அவர் வந்து எடப்பாடி சார், அவர் வந்து கண்டிப்பாக வர மாட்டார். ஆனால் லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க வந்து கவுன்சிலரு அவர் வந்துடுவார். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் வார்டு நம்பரில் உங்கள் வானிலையில் நிற்க வைங்க. அவரை வந்து என் உயிரை குத்துனாச்சு அவரை நான் கைக்க வைக்கிறேன். இந்த 10,000 ஜனத்தில் விட்டுருவேன். மற்ற ஊர ஜனங்க எல்லாமே எனக்கு தெரியும். அவங்களெலாம் நான் கவர் பண்ணி அவங்களெலாம் நான் பண்ணி எல்லாரையும் வர வச்சு நான் அவங்க இது பண்ணி அடுத்த வாட்டி உங்கள் வார்டு நம்பரில் அவர் கெலிக்குள்ளே நான் கெலிக்க வைக்கிறேன். அப்படி கெலிக்கலனாக்கா உங்களுக்கு ஓசை நான் உயிராக கொடுக்குறேன். நான் சாப்பிட்னாக்கா எப்பயே செத்துருக்கணும். இன்னும் உயிரோடு இருக்கிறனாக்கா கடவுள் வந்து எனக்கு உயிரை ஆக்குறாரு. உயிரை ஆக்கி தெளிவுபடுத்தி விட்றாரு. அதனால் இந்த ஒரு வாட்டி வந்து நீங்கள் இது பண்ணுவோம். அடுத்த வார்டு இன்னும் இது 1 வருஷம் இருக்குது. 1 வருஷம் முடிஞ்சோடனே உங்கள் ஆளில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கை வரேன். ஆனால் இந்த கன்னி நகரில் உங்கள் கட்சி அவ்வளோவா கிடையாது. ஒரு 4-5 லேடிஸ் ஒண்டி தான் இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த லேடிஸுங்க கூட வந்து ஜென்ஸுங்க இருந்தால் தான் வந்து டெலிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. வெறும் லேடிஸுங்கெலாம் இருந்தாக்கா வந்து ஓட்டு போடுறதுலாம் யோசிப்பாங்க. இங்கே ஊரில் எப்படின்னாக்கா எல்லாம் வந்து கஷ்டப்படுற குடும்பம் வந்து இந்த கன்னி நகரில். அவன் பெயிண்ட் வேலைக்கு கூலி வேலையை வாரம் தினிக்கும் போனால் தான் அதை வச்சு தான் வந்து அவங்க சரக்கு அடிப்பாங்க. தினியும் ஒரு கோட்டை 2 கோட்டை அடிப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் மீதி காசை திரும்ப வீட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் பிளாக்கில் சரக்கு விற்றவன் தான். ஆனால் உங்கள் கட்சிக்கு நான் எப்போ ஓட்டு போட்டணும் அதில் தான் அந்த சரக்கு கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் ஏற கட்டிட்டேன். நீங்கள் வந்து சப்போஸ் கடவுளாக பார்த்து உங்களுக்கு நான் கடவுளை வேணும்னு இருக்கிறேன். கடவுளாக பார்த்து உங்களை வந்து இந்த எல்லாத்துலேயும் உங்களுக்கு செய்யாமல் ஆக்கிட்டால் கூட இந்த கன்னி நகரில் வந்து நான் ஒருத்தனோட சாராயம் வைக்க நான் விடவே மாட்டேன். ஆனால் ஒரு 20 வருஷம் முன்னாடியே வந்து இந்த ஊரில் எவனையும் நான் சாராயம் வைக்கிறதுக்கு உள்ள அந்தமாரி நான் பண்ணுவேன். நானே வீடு விட வந்து எல்லா பாக்ஸையும் தூக்கி வந்துடுவேன். தூக்கி வந்து நான் பணம் ஒரு வீட்டில் வச்சுட்டு காவல்துறை கமிஷனர் சார் வர வச்சு அவர்கிட்ட தகவல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட பரிவுரை பண்ணுறேன். எல்லாம் கஷ்டப்படாமல் இந்த காசில் வந்து எப்படி இல்லைங்க ஒன் ஷாப்பில் வைக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து கவர்மெண்ட் இது அவங்க வந்து சவாரி தான் போய் வருமானம் தான் பார்ப்பாங்க. அதுமாரி சொல்கிறேன். இந்த வாட்டி நீ கன்னி நகரில் உங்கள் கட்சிக்கு வராது. அது எனக்கு கம்பல்சரி தெரியும். நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். எத்தனை பூத்து இருந்தது உங்கள் கட்சியில் எங்கெங்கே எத்தனை பூத்து இருந்தது. இங்கே வந்து அதிகம் யாருனாக்கா இந்த கன்னி நகரில் வந்து ஏடிஎம்க தான் அதிகம். திமுக வந்து எப்படின்னாக்கா திமுக கட்சிக்காரங்க வந்து அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள நம்பி இந்த கன்னி நகரில் ஜனங்க வந்து ஓட்டு போடல. அது என்னத்துக்கு போட்டாங்கன்றது அதுவே எனக்கு தெரியும். விசுவாசம் வந்து யாருமே வந்து காட்டலை. ஆனால் விசுவாசம் வந்து எங்கள் குடும்பம் காட்டினாங்க திமுக. ஆனால் அவங்க வந்து திமுககாரங்க வந்து அந்த அவங்க வந்து அந்த ஆலோசனை கொடுக்கல வந்து அவங்களுக்கு கொடுக்காதனால அந்த கவலையிலே வந்து ஒருத்தவங்களாம் பட்டுன்னு வந்து உயிரை விட்டாங்க. என்னத்துக்கு உயிரை விட்டாங்கனாக்கா அந்த குடி அவங்கள வந்து இவங்க நம்பலை. இவங்களாம் வந்து ஒரு ரவுடி ஆயிடுச்சே இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாக்கா போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணாங்க. அந்த ஒரு மன உடச்சல்லே வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொத்து வாய் சரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டுக்கினார். 2வது டூமா சதீஷ்
அவரும் செத்துட்டார். அவர் என்ன சொன்னாருனாக்கா, மஞ்சக்காமத்தில் செத்தார். மஞ்சக்காமல இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, மஞ்சக்காமல வச்சு குடிக்காதன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து காலெல்லாம் கொஞ்சம்லாம் சொல்லுவாங்க. அது மீறியும் இல்லை, நானும் நிறைய வாட்டி வந்து சொல்லிட்டேன் வரேன். அது நான் சொல்லும் போதெல்லாம் என்னையே வந்து அவர் வந்து தவறான வார்த்தைலாம் பேசுவார். அது என்ன பண்ண தம்பி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டு வாங்கின்னு போயிடுவேன். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஊரில் வந்து இந்த வாட்டி வந்து இந்த இதுவும் நம்பின்னு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஊரில் வந்து ஒன்று திமுக தான் வரும், இல்லை ஏடிஎம்கே தான் வரும். நீங்கள் வரமாட்டீங்க. நான் ஒன்று கட்சியை உருவாக்கி விடுவோம். கட்சியை உருவாக்கி விட்டு அடுத்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் பவர் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். என் தங்காச்சியும் என்னையும் நம்புவோம். அதுக்கோசம் வந்து உங்களுக்கோசம் நாங்கள் பண்ணுறோம். தளபதி சாருக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏசப்பா மாலையா மாதம்மா மாலையா சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு வெளியே வரணும். ஏன்னா அந்த 2 தெய்வம் வந்து எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்துனுங்கிறது அந்த 2 தெய்வம் தான். வேறு யாருமே எனக்கு கிடையாது. நான் சாப்பிட்டா கூட அவங்கள வேண்டின்னா பசியாக பார்த்து கொடுக்குறது தான் கடவுள். பசியாக பார்த்து கொடுக்குறது தான் தூக்கம். இயற்கையாக வர்றதை தான் பார்த்து கொடுக்குறது தான் வந்து பாத்ரூமு. இதெல்லாம் வந்து கடவுளாக பார்த்து கொடுக்கணும். அப்படி வரலனாக்கா கடவுள் வந்து நம்ம பண்ண தப்புக்கு தண்டிக்கிறாரு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். சரிங்களா? சத்தியமாக நாங்கள் பார்த்து உங்கள் வீடியோ இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இது சத்தியமாக இது நடக்கும். இதுதான் வந்து கடவுள் நினைக்கிறது வந்து நம்ம நினச்சினாக்கா இதை தான் நினைக்கணும். வேறு யாருமே இதை வந்து நினைக்கக்கூடாது. அது இந்த பத்தாத்தில் வரும்ல, நீ அரசியல்வாதிகளுக்கு இந்த 3 தான் தூக்கத்தை பசி இதெல்லாம் வந்து கடவுளாக பார்த்து கொடுக்குறது. இதை வந்து தான் நம்ம கடவுளோட உரிமையாக நம்ம கேட்கணும் நைட்டில் தூங்கும் போது. அப்படி அவர் குத்துறாருனாக்கா அப்போ வந்து நம்ம பண்ண பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்படி தான் வந்து அர்த்தம். சரிங்களா? அடுத்த எலெக்ஷனில் வார்டு நம்பரில் இந்த இடத்துல உங்கள் ஆளுநர் நிற்க வைங்க, லேடிஸில் நிற்க வைங்க. கண்டிப்பாக நான் வந்து ஓட்டு வாங்கி நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து 2 அடியிலும் தெரியாத இல்லை, 4 அடியிலையும் தெரியாத இல்லை. எல்லா இடத்துலையும் 4 தெரியும். என்ன ஒன்று என்கிட்ட வந்து இப்போ பணம் கிடையாது. அதுதான் நான் என்ன சொல்லுறேன், எங்கள் அம்மா செத்த பணத்தை 30 வருஷம் சர்வீஸ் பணத்தை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. எங்கள் அம்மா செத்த பணத்தை வரல. 5 வருஷம் ஆயிடுச்சு செத்து. அந்த 5 வருஷத்துக்கு இன்னும் வரல. அது எப்படி செத்தாங்கனாக்கா, திமுக ஓட்டு போட்டு தான் வந்து அந்த பணம் வரும், அவங்களுக்கு ஓட்டு போட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த விசுவாசத்தை காட்டினேன். போய்ட்டு இது பண்ணி ஸ்டெப்பு எடுப்பாங்க பார்த்தா அவங்க வந்து எடுக்கலை. அதனால் வந்து இந்த எலெக்ஷன் வந்து அவங்கள வந்து நான் ஓட்டை போடல. அதெல்லாம் வந்து நான் இந்த வருஷம் உங்களுக்கு போட்டேன் ஓட்டு. சரிங்களா? இந்த வாட்டி வந்து விட்ருங்க. இந்த வாட்டி கன்னியாகுமரியில் நம்பாதீங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பாக 100% கன்னியாகுமரியில் நம்புவோம். நான் ஜென்ரல் இந்த ஊரில் எல்லாரையும் உருவாக்குறேன். ஆனால் இங்கே இருக்கிற வயசு பசங்களாம் ஆகிறானுங்க. சில பேர் அவங்களும் ஒரு பழக்கம் வச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் நம்ம வந்து தண்டிலாம் இது பண்ணலாம். அதுக்கு வந்து தண்டித்து வந்து போலீஸ் இருக்குது. நீங்களாம் சொல்லி போட்டு கொடுத்து அதை வந்து மாட்டிக்காதீங்க. நீங்களே சொன்னீங்கன்னாக்கா போலீஸ் ஏற்றுப்பாங்க. ஆனால் ஏற்றுன்னு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்டே சொல்லிடுவாங்க. நல்லா பண்ணுவாங்க, அரசியல்வாதி சொல்கிறாங்க, மேலே பேசுகிறா அப்படின்றவாங்க. சரிங்களா? அதேமாதிரி இதான் நடக்கும். கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இதுதான். கன்னிநகரில் இந்த வாட்டி வீக்கா கட்சி வராது. உங்கள் கட்சி வராது. கன்னிநகரை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக இல்லைன்னா ஏடிஎம்கே. திமுக கம்பல்சரி வரேன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே வராது. சரி சார், 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.